வணக்கம், இது கிருஷ்ண பெரியசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன தரமணி படத்துல இருந்து ஒரு கோப்பை கொண்டு வா அந்த படம் தான் பார்க்க போறோம். சரி, இந்த பாடல் போடுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சொல்லலாம். 2017 ரிலீஸ் ஆச்சு. டேரக்டர் யாருன்னு சொன்னா ராம் சார். என்னோட டேரக்டர் வருஷங்கள இவருக்கு எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதம் காத்த ஒரு இயக்குனர் தான் சொல்லுவேன். ஏன்னா இவரோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான படைப்புகளாக இருக்கும். வித்தியாசமான படைப்புகள் இல்லை, அந்த மற்றவங்க பார்வையில் தான் வித்தியாசமான படைப்புகளாக இருக்கும். இது எல்லாமே உண்மை நிகழ்வுகள் அப்படி தொகுத்து கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு டேரக்டரோட படம் தான் தரமணி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். வாய் திக்கினாலும் சொல்கிறதுக்கு வாய் திக்கினாலும் அந்த படம் வந்து எனக்கு அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ யார் மியூசிக்னு பார்த்தா போதை பொருள். எப்போ எல்லா நேரத்துலையுமே இவரோட போதை தேவைப்படுது. ஆனால் இந்த படத்து மூலயமா வந்து இவரோட போதை வந்து இன்னமும் கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் இருக்கும். அப்பேற்பட்ட இசை கொடுத்துருக்கு. இந்த பாடல் வந்து எதை மையமாக கொண்டு அமையுது அப்படிங்கிறத சொல்றதை விட இந்த பாடல் யார் எழுதுன்னு சொல்லிடுறேன். விளக்கப்போது தான் நான் முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரம் தான் இந்த பாடல் எழுதியிருக்கு. அது பெண்கள் வந்து முகவாசி வந்து நிறைய பேர் சாமி கொள்வாங்க. அது ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், தன்னோட எல்லா வரங்களையும் வந்து எனக்காக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்பாங்க. அது மட்டும் என்ன பொறுத்த வச்சு உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் தன்னுடைய வேதனைகளை ஒரு வரிகளாக கேட்கும் பொழுது எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாமத்துக்குமார்கிட்ட கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கேட்கவும் தான் நாமத்துக்குமார் அவளோட பெண்ணில் இருந்து இவ்வளவு பெண்களுக்குன்னு அவன் ஒதுக்கிட்டாரு. இந்த வரிகள் தான் உங்களோட வாழ்க்கையே, இந்த வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கின வரிகள் தான். ஸோ அந்த வரிகள் தான் கொடுத்துருக்காரு நாமத்துக்குமார். சரி வாங்க பாடல் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். இந்த பாடல் எதை மையமாக கொண்டு அமைதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் அப்படிங்கிற வந்து பிறந்த வெளியில் வர விஷயம் இருக்குல்ல. ஸோ எதன் வழியாக வெளியில் வந்தானோ அதை தேடி தான் அவனோட எல்லா வாழ்க்கையும் தொடரும். ஸோ எதை மீன் பண்ணுறேன்னு உங்களே புரிஞ்சுக்குங்க. ஸோ அதை தேடி தான் அவனோட வாழ்க்கை எல்லாமே இருக்கும். உலகமே ஒரு சதை காமம் அதை சுற்றி தான் அந்த செயல்பாட்டை தான் மடங்கி கொண்டிருக்கு. இந்த உலகத்தில் பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் தேவைப்படுறான். ஸோ அப்பேற்பட்ட பெண்ணுக்கு வந்து ஆணோட பார்வையில் வந்து பல கோணங்கள் அவன் தெரிகிறான். ஒரு பார்வையில் மகளாகவும் தெரிகிறான், இன்னொரு பார்வையில் அவன் அம்மாவாக தெரிகிறான், இன்னொரு பார்வையில் அவன் வந்து காமத்தின் உச்சமாக தெரிகிறான். ஸோ அதை காதலியாகவும் எடுத்துக்கலாம், மனைவியாகவும் எடுத்துக்கலாம், அது அன்பும் பகிர்த்தும். இப்பேற்பட்ட பல நிலைமைகளை வந்து தாங்கி நிற்கிற ஒரு பெண் தன்னோட மேலே தான் உடல்கள் மேலே அளவையும் தாண்டி அன்பையும் தாண்டி காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க பார்வையில் எப்படி பார்க்கப்படுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது பெண்களுக்கு வந்து நிறைய வழிகள் உண்டு. அந்த வழிகளையும் வேதனையும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கவிஞர் நாமத்துக்குமார் ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன். ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தரோட இதுலேருந்து சொல்கிற வரிகள் தான் ஸோ மிகப்பெரிய வரிகள். ஸோ வாங்க இந்த பாட்டை வந்து கொஞ்சம் எனக்கு பிடித்தமான விளக்கங்க நான் விளக்க போகிறேன். ஸோ கேட்கலாம். தற்கொலை எண்ணம் உங்களுக்குள் தலை தூக்குமாயின் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது 104 என்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுவதுதான். மறுமுனையில் உங்கள் மீது பிரியத்துடன் அக்கறை கொண்டு பேசி உங்கள் எண்ணத்தை மாற்றுவதற்காக அரசாங்க பணியாளர்கள் காத்திருக்கிறார்கள். படத்தோட முதல் வரிகள், ஒரு பெண் என்பவர் எல்லாமே ஆசைப்படுறதுக்கு போகும். ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறாம ஒன்று நிறைவேறி அது தப்பான சூழ்நிலை நிறைவேறும். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை உள்ள வரிகள் தான். ஹே, ஒரு கோப்பை வேண்டும் கொண்டு வா, இந்த உலகமே தலை சுற்ற வைக்கும் மது குப்பையா கடவுளே, அது முன்னாடி வரும். ஸோ கடவுளே, இந்த உலகமே தலை சுற்ற வைக்கும் மது குப்பையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பாட்டில் தேவைப்படுது. ஏன்னா வந்து என்னோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு சாகலான்னு கூட தோணுது. ஸோ அப்பேற்பட்ட சமயத்தில் வந்து எனக்கு ஒரு போதை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து அந்த பொண்ணு குடித்ததுக்கு அப்புறமும் இந்த போதையை விட இந்த உலகமே போதை தருது. அவன் வந்து பார்க்குற பையன் வந்து இவன் வந்து காதல், அவனோட தேவை வந்து காமம். ஸோ காமம்னு சொல்லி கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அதை காதல்ங்கிற பேர் யூஸ் பண்ணுறான். எல்லா ஆணோட பார்வைகளும், நான் எல்லாரையும் சொல்ல, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆணோட பார்வைகள் வந்து நம்பிக்கைகரமாக வந்து அதை காமமாக மாறுது. அப்பே சொல்கிற ஒரு மிகப்பெரிய வழிகள் தான். அதாவது இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு சரக்கு பாட்டில். ஸோ அந்த சரக்கு பாட்டிலில் இட்லூன்னு சரக்கு பாட்டில் எனக்கு மிகப்பெரிய போதை தந்தது. ஸோ இந்த உலகமே ஒரு கெட்ட விஷயமா இருக்கும்போது இது ஒரு கெட்ட விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் எடுத்து குடிக்க மாட்டிருக்கும். அப்பேற்பட்ட சீன் அந்த சீன். ஸோ இது பாடிக்கிறேன். ஒரு கோப்பை வேண்டும் கொண்டு வா கடவுளே, இந்த உலகமே தலை சுற்ற வைக்க
அதுக்கு பியா பார்த்தா ஒரு பெரிய பட்ஜெட் படம்லாம் வந்து பாட்டு கிட்ட ஆகிடும். கடைசியில் உள்ள தோண்டி பார்த்தா ஒரு மண்ணாங்கடி இருக்கும், கேவலமாயிரம் இருக்கும் அந்த பாட்டு. ஆனால் வந்து அப்படி ஹிட் ஆகி எப்படி மில்லியன் கணக்காக போயிட்டு இருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பெண்களுக்குன்னே வந்து ஒரு உரித்தான பாடல், ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் திருக்கோள் கூட சொல்லலாம் இப்பேற்பட்ட வரிகளை. ஸோ அப்பேற்பட்ட வரிகள் ஹிட் ஆகாமல் ஒரு கம்மியான பேர் பார்த்துருக்காங்க, ஒரு படம் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ரசிகனா, வரிகளோட ரசிகனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க நம்ம வரிகளுக்குள்ளே போகலாம். கல் பிறந்ததும் பெண் பிறந்ததும் கல் பிறந்ததும் மண் பிறந்ததும் பெண்ணும் பிறந்தாலே கண்ணில் என்றே கண்ணீர் துளிகள் கண்ணம் தெரியுது. அது உலகம் பிறக்கும் போதே பெண் பிறந்ததா. ஸோ பெண்ணால் தான் ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பூமி தாயை வந்து ஏன் நம்ம தாய்ங்கிறோம், ஏன் பூமி தாயை சொல்லியிருக்கலாமே. ஸோ வந்து பெண் ஒரு மண்ணை வந்து விதையிலுக்குள்ளே போட்டால், மண்ணில் வந்து விதையை போட்டால் செடி உருவாகும். ஸோ அதே மாதிரி தான் பெண்ணால் மட்டும்தான் 1000 கோடி சம்பாதிச்சாலும் சரி ஒரு ஆணால் ஒரு உயிரை உருவாக்க முடியாது, பெற்றெடுத்து வெளியில் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பெண் பிறக்கும் போது அழுதுக்கு தான் பிறக்கிறா. ஏன்னா நினச்சி பாருங்களேன், ஒரு ஆண் குழந்தை வந்து ஒரு அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளில வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆண் குழந்தை அழுதுக்கு பிறக்கும். ஆனால் ஒரு உயிரை படைக்கும் போதே ஒரு பெண் வந்து அழுதுக்கு தான் படைக்கா. ஸோ நம்ம அம்மாவும் அழுதுக்கு தான் இருப்பாங்க, யாரும் நம்ம சிரிச்சுக்கிட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட விஷயம் தான், சிம்பிள் லாஜிக் தான். பெண்களோட கண்ணீர் தான் ஆண்களோட சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய பார்வைகள். இது வந்து இந்த வரிகளோட கோணங்கள் பல பார்வைகள் தென்படும். அப்பேற்பட்ட பார்வைகள்ல பெண்ணுக்கு முழுக்க சாதகமான ஒரு வரி. கல் பிறந்ததும் மண் பிறந்ததும் பெண்ணும் பிறந்தாளே, அவள் கண்ணீர் துளிகள் கண்ணம் தீண்டியதே. இந்த வரிகள் வந்து என்னோட மனதை வந்து ரொம்ப கீறிஞ்சின்னு சொல்லலாம், வெட்டி போட்டின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு வரிகள் தான் வந்து ஒரு பெண் பார்வையில் இல்லாமல் ஒரு ஆண் பார்வையிலேருந்து இந்த பார்வையை பார்க்கும்போது வந்து இந்த வரிகள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இது எப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண் இப்படிலாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட வரிகள், பெண் என்பவள் ஆண் பார்வையில் மூகச்சிறைதானா, இந்த வெட்டிக்கீரியில குத்தி கிழித்திட விரல்கள் நீங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பெண் என்பவள், அது அவகிட்ட வந்து ஒரு பெண் வந்து கேட்குறா. இது வந்து எந்த பெண்ணுக்கு ரொம்ப வலிக்கும்னா, ரொம்ப ஒரு உரித்தான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு பையன் ட்ரூவா லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவகிட்ட காமத்தை மட்டும் எதிர்பார்த்து போயிடுப்பான். இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அவ கூட காமம் கலந்ததுக்கப்புறம் அவளை விட்டுட்டு போயிடுப்பான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க ஒரு பொண்ணோட மிகப்பெரிய வழிகள், பெண் என்பவள் ஆண் பார்வை மோகச்சதைதானா. அதாவது பெண் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அவளோட உடல், சதை, மார்பகங்கள், உதடு, யோனி. ஸோ இது மட்டும்தான் ஒரு பெண்ணா? ஸோ இது மட்டும்தான் ஒரு ஆணோட தேவையா? ஸோ அதையும் தாண்டி அவளோட பொண்ணுங்கள்ட்ட வந்து 1000 கனவுகள் இருக்கு, அவளோட ஆசைகள் இருக்கு. அவனோட லவ்வருக்காகவோ அவனோட ஹஸ்பண்ட்காகவோ அவனோட கணவனுக்காக வந்து தன்னையே துறக்கக்கூடிய அளவு தன்னோட எல்லா உடல் எல்லாத்தையுமே வந்து செயல்பாட்டிலையும் வார்த்தையாலையும் ஒரு பெண் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப தயாராக இருப்பா. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து காமம் மட்டுமே எனக்கு முக்கியமான விஷயம், உன்னோட மார்பகங்கள் தான் தேவையை தவிர மனசு தேவையில்லை அப்படின்னு போன்ற சூழ்நிலை வந்து ஒரு ஆண் பார்த்துட்டு விட்டுட்டு போகும்போது வந்து ஒரு பெண்ணோட வழிகள் ரொம்ப உச்சியமாக இருக்கும். ஸோ அதான் என்னை வெட்டி கீறிட குத்தி கிழித்திட விரல்கள் துடித்திருது. இந்த உடம்பு இருக்கவனால எல்லாரும் என்னை வந்து பெண்ணாக மட்டும் பார்க்குறாங்க. ஒரு ஆசையாக வந்து ஒரு ஆசையாக பேசுறது இல்லை, ஒரு மனுஷியாக பார்க்கறது இல்லை, ஒரு காமமாக மட்டும் பார்க்குறான். ஸோ அதோட எனக்கு மார்பகங்கள் வேணால் அறுத்து தெரிஞ்சுவேன், என்னோட உடல்கள் எல்லாம் வருத்திக்கிறேன். அப்போ இந்த ஆண் சமுதாயம் என்னை எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நெஞ்சஸில் வந்து செருப்பால் அடித்த மற்றவர்கள் ஆண் அப்படிங்கிற சொல்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நெடுடலான ஒரு விஷயத்தான் இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க. ஸோ என்பவள் ஆண் பார்வையில் மோகச்சதைதானா, என்னை வெட்டி கூறிட குத்தி கிழித்திட விரல்கள் நீண்டிடுதே. ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஒரு பெண் வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து ஆணோட வருத்தம் வந்து ஒரு 1 வீக் அப்போ தானே தெரியும். ஆனால் ஆணோட கண்ணீரோட ஆழம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பெண்ணோட இந்த 2 நாள் 3 நாள் இருக்குல்ல, ஸோ அந்த நேரம் வந்து ஒரு பொண்ணு வந்து சாப்பிடாதுங்க, தூங்காதுனாலே நினச்சி ஒரு பைத்தியமான சூழ்நிலை போயிடுவாங்க. அப்பேற்பட்ட வழிகள் தான் விழி உறங்கவில்லை, உணவிறங்கவில்லை, இந்த நாள் என்னை விட்டு போகவே இல்லை. எந்த இடத்துல என்னை விட்டுட்டு வேணாம்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு போனாலும் அந்த பையன், எந்த இடத்துல என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போனாலும் உன்னோட காமம் மட்டும்தான் தேவை, நீ வந்து என்னோட வாழ்க்கைக்கு தகுதி இல்லை, நீ ரொம்ப கேவலமானவள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பீச் அதான் சொல்கிறல, அந்த படத்தில் கூட நிறைய தரமில்லை கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகும்போது வந்து அவளோட வழிகள் வந்து 2 நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். அப்பேற்பட்ட வழிகள் தான். இந்த நாள் கூட என்னை விட்டு போகவே இல்லை, தூங்க முடியல, சாப்பிட முடியல,
இந்த நாள் நாளைக்கு வந்தால் கூட சந்தோஷமாயிடுவேன், இந்த நாள் போகாமல் என்னை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற வரிகள். எல்லா சோகத்தோட ஒரு உச்சம், எல்லா தேடலோட உச்சம், ஒரு நிம்மதியான ஒரு நிலை, ஒரு சிகரம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மனுஷனும் தேடி போகிற ஒரு விஷயம் வந்து ஒரு சந்தோஷம். அது வந்து கிடைக்காத ஒரு நிலை வந்து மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் தேடி போவான். அப்பேற்பட்ட வரிகள் தான். ஒரு இரகனவே வரும் மரணம் அதில் நான் பறந்திட துடித்தேனும். எந்த செகண்ட்ல சாவு வருன்னு எனக்கு தெரியல. அந்த பெண்ணோட வழிகள் எவ்வளவு மொத்தமான வழிகள் வந்து இவன் வந்து ஆண் வந்து சாகன்னு சொல்றதோட பெண்கள் தான் எனக்கு வந்து அதிகமாக சூசைட் பண்ணது வந்து பெண்களை தான் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ ஒரு இரகனவே வரும் மரணம் அதில் நான் பறந்திட துடித்தேன். எந்த செகண்ட்ல சாவு வரும்னு தெரியல. அப்பேற்பட்ட சாவில் நான் செத்து போயிட்டு தான் எனக்கு நிம்மதியாக இருப்பேன். என்னோட மரணம் வந்து என்னோட விடுதலையாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ கேள்விகளுக்கு மத்தியில், இவ்வளோ ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு மத்தியில் நான் வாழ்றதை விட செத்து நான் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிற வரிகள் தான் அந்த வரிகள். ஒரு இரகனவே வரும் மரணம் அதில் நான் பறந்திட துடித்தேனே, அப்பேற்பட்ட சாவுக்கு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வரிகள் தான். இவங்க வந்து ஒரு கெட்ட பொண்ணு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ இல்லை ஒரு பொண்ணு வந்து இவன் வந்து வேற மாட்டம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் மாற்றப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 2-3 ஆண்களால் தான் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. யாருமே வந்து உடனே வந்து பச்சை குத்தி வச்சிருக்காங்க பொண்ணு வந்து இவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திலாம் வைக்கல. ஒரு ஆணோட மாற்றங்களும் சூழ்நிலை தான் மாற்றுது. இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோ ஆனால் வந்து சாக போகும்போது வந்து, ஏன்னா இந்த உலகத்துக்கு யாருமே பிடிக்காது, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து எடுக்கிற ஒரு லவ் ஃபெயிலியரை நான் சூசைட் பண்ண போகும்போது வந்து இன்னொரு பொண்ணு வந்து எல்லாமா நான் இருக்கேன், எல்லாமாவும் இருப்பேன், ஸோ உன் லைஃப்குள்ளே நான் வந்துட்டேன், உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக தான் எல்லாருமே தேடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நேரத்தில் வந்து சாக போகும்போது வந்து இப்போலாம் நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சு, எனக்கு யாருமே இல்லை, என் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டு நான் சாக போக அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யாராச்சும் ஒரு பையனோ கால் பண்ணி, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், நான் இருப்பேன், நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்காக தான் தேடிட்டு இருக்கு எல்லா மனசும். ஸோ அப்படி தேடும் போது அந்த கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கவே, அந்த தேடல் எவ்வளோடுச்சுன்னா அந்த அப்படியே அந்த மனுஷன் வந்து அப்படியே சித்தை படத்தில் வர மாட்டோம், அப்படியே ஒரு ஹைட்டில் பார்ப்போம் கண்ணு. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதக்கம், ஒரு எனக்கு கிடைச்ச லைஃப்லேயே கிடைச்ச வரோம் அப்படின்னு அவனை கொண்டு போயிட்டு சேர்ப்போம். அது பையனாக இருக்கலாம், ஆனால் பொண்ணாக இருக்கலாம். அப்பேற்பட்ட வரிகள் தான். என் தனிமை தீவில் வரும் வெள்ளை பூவை. என்னோட தனிமை தீவில் யாருமே இல்லை, எதுவுமே முடையாது. அப்பேற்பட்டதில் வெள்ளை பூவை நீ மரணம் காக்கும் தெய்வ சிறகா, என் சாவை காக்குறதுக்கு கடவுள் அனுப்பிவிட்ட ஒரு மிகப்பெரிய தூதா அப்படின்னு சொல்கிற விஷயம். இந்த வரிகளோட அர்த்தங்கள் வந்து நீங்கள் விஷுவலாக அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ பாருங்க. அடுத்த வரிகள், உண்மையிலே இப்பொழுது நான் இறந்து விட்டேன், இறப்பை நான் இப்பொழுதே மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்ற வரிகள். நம்ம சாக போகும்போது யாராச்சும் ஒருத்தவங்க கையை பிடிச்சி கடைசியில் நான் ஒன்றும் எல்லாமே நான் இருப்பேன், நீ இதுக்கிட்டா ஒருத்தா சாவுற, அதான் நான் இருக்கேன்னு, அவன் போனா என்ன அவன் போனா என்ன நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்காக தான் தேடுறோம். அப்படி தேடுற ஒருத்தவங்க சொல்ற ஒரு விஷயம்தான் மனசு மாறுக்கு போகும். உண்மையுமே நீ இல்லைனா செத்து போயிருப்பேன், நீ இந்த வார்த்தை சொல்லனா என் வாழ்க்கை வந்து வேற மாட்டம் போயிருக்கும், நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவேன், நான் வந்து இப்படி ஒரு பையன் எடுத்துக்கினா ஒரு குடிச்சி ரோட்டில் வந்து கேவலமாக ஒழுங்கு கெடுப்பேன், அதே ஒரு பொண்ணாக தான் நான் செத்துருப்பேன், இல்லை நான் பைத்தியம் எடுப்பேன், நீ வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றின அப்படின்னு சொல்கிற வரிகள் தான் இந்த வரிகள். உண்மையிலே இப்பொழுது தான் இறந்து விட்டேன், நீ வரதுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன், நீ வந்ததுக்கப்புறம் இறப்பை நான் முற்றிலுமே மறந்து விட்டேன், நான் வந்து இனிமேல் சாகவே கூடாது, அதான் நீ இருக்கல, நீ இருக்கும்போது எனக்கு எப்படி சாவு வரும், நான் எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்கிற வரிகள். இந்த வந்து லவ் ஃபெயிலியர் அவங்க தருணத்தில் வந்து சொல்லணும் மண்டைக்கு இருக்கும், செவனாமனா வந்து எல்லாத்தையும் சாத்திட்டு ஓரமாக உட்காந்து சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஒரு வரிகள் தான் இந்த வரிகள். கொல்லாமல் கொல்லும் காதல் போதை வேண்டி வாங்கினேன். பா யோசிச்சு பார்த்தா ஒரு தலைலாம் சொத்து. அப்பேற்பட்ட வரிகள். கொல்லாமல் கொல்லும் காதல் போதை, சாவடிக்காம அவ்வளவு போகத்துக்கும் நரகமான வரிகள் தரும். அப்பேற்பட்ட போதை வந்து காதலாகவும் வேண்டி வாங்கினேன்,
நில்லாமல் ஓடும் பூமி வேண்டாம் சாவ ஏங்கினேன். சுற்றிக்கிட்டே எங்கேயுமே என்னால சந்தோஷம் அனுபவத்தை முடியல, ஒரு இடத்துல நின்று கூட நல்லா ஃபீல் பண்ண முடியல, இவங்களுக்கு மத்தியில் நல்லா வாழ முடியல, பேசாம நான் இருக்கிறதோட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். நில்லாமல் ஒரு பூமி வேணும் சாவை ஏங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன் வரிகள். இந்த வரிகள் பாருங்களேன், கொல்லாமல் கொல்லும் போதை வேண்டி வாங்கினேன். கொல்லாமல் கொல்லும் காதல் போதை வேண்டி வாங்கினேன், நில்லாமல் ஓடும் பூமி போதும் சாக ஏங்கினேன். அடுத்த வரிகள், பெண்கள் நெஞ்சில் உள்ள துன்பம் எல்லாம் செத்தால் கூட சாகாமல் இருக்கும். ஒரு சில டைம் இந்த வரிகள் கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஞானி மடங்கு திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் இவ்வளோ ஒரு அழகான சொல்லி இயற்கையோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வேண்டும். சரி, நம்ம வரிகளுக்குள்ள போகலாம். பெண்கள் நெஞ்சில் உள்ள துன்பம் எல்லாம் செத்தால் கூட சாகாமல் இருக்கும். ரகசியம்னா என்னன்னே தெரியாது, ரகசியம் காக்க தெரியாத ஒரு பாலினம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பெண்ணை சேர்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ரகசியமே வந்து ஒரு விஷயம் வந்து பதிஞ்சிருச்சுன்னா வந்து ஒரு ஆழமான விஷயம் வந்து பதிஞ்சிருச்சுன்னா, எடுத்துக்காட்டுக்கு பசுமரத்து ஆணி விட சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு சின்ன ஆணி அடிச்சுட்டா வந்து பசுமரத்தில் வந்து அது சாக வச்சு பிடுங்க முடியாது. அது மாதிரிலாம் ஒரு பெண் என்பவர்கிட்ட வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம், ஒரு சோகமும் ஏதாச்சும் ஒன்று பதிஞ்சிருச்சுன்னா அந்த துன்பம் வந்து செத்தா கூட அவங்களால மறக்க முடியாது. அந்த விஷயத்த நிறைய பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துட்டு இருப்பா. எடுத்துக்காட்டு ஒரு லவ் பண்ணுற விஷயம் வந்து பையன் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கல, இல்லைன்னா அவனோட மகளோ இல்லை தந்தையோ கூட ரெஸ்பான்ஸ் இறந்துட்டாங்கன்னா இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தேவைப்பட்ட விஷயம் அதை தேடி புலம்பி சாக போகும்போது கூட அவங்களோட சோகம் மிடுந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்னா சொன்னா ஒரு பெண்ணோட வந்து சாகிற வச்சுக்குமே அவங்களோட ஆசைகள் கனவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை பருவத்தில் வந்து தன்னோட தந்தைக்கிட்ட ரொம்ப அன்பை வேங்குவா. ஸோ வேற குழந்தையோ இல்லை மற்றவங்கள்ட்ட தாண்டி போகும்போது அவள் ரொம்ப ஏமாற்றம் அடைவா. ஒரு டீனேஜில் வந்து லவ் பண்ணுற பையன்கிட்ட வந்து நிறைய வந்து அவள் ரொம்ப வேண்டுவா. ஸோ அது கிடைக்காத விஷயத்தில் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். ஒரு வழி மிகுந்த வார்த்தைகளை வந்து தாங்க முடியாத ஒரு பெண் இருப்பா. அதே ஒரு 40 வயசு 50 வயசுல தன்னோட குழந்தைக்கு என்ன வாழ்க்கை அடையுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. ஸோ சாகர வச்சுக்குமே அடுத்தவங்க சந்தோஷப்படணும். அவளோட ஆசை சந்தோஷம் எல்லாமே அவ மூலியமா இன்னொருத்தவங்க தழுவி அது துன்பமாக மாறி, அதனால கடைசி வச்சுக்குமே பெண் என்பவளோட மனசு வந்து அலைக்கடல் மனம்தான். என்னோட வாய்மொழியில சொல்லணும்னா பசுமத்தி ஆணி போலயே அப்படி மாற்றி பாவை மனது ஒரு பார்க்கடல் போல அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. பெண் சொல்ற வரிகள் தான் இந்த வரிகள். பெண்கள் நெஞ்சில் உள்ள துன்பம் எல்லாம் செத்தால் கூட சாகாதிருக்கும். இந்த பாட்டில் வந்து ஆண்ட்ரியோட வாய்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நாமுத்துக்குமாரின் வழிகள், ஒரு ராம், இவங்க 2 பேர்த்தோட ஒரு இயக்குனர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பொறுத்த வச்சு பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஸோ டைம் கிடைச்சா தரமணி மூவி பாருங்க. ஸோ இதுவாக எல்லா பாடலுமே வந்து கண்டிப்பாக வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். அது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆல்பத்தில் தரமணி ஆகும் ஒரு பெஸ்ட் ஒரு இடத்துல இருக்கு. ஸோ பாடல் முடிச்சு இது மாதிரி பல பாடலோட அடுத்த தெரிஞ்சுக்கணும். கீப் சப்போர்ட் மை சேனல். இது கிருஷ்ணு பெரியசாமி. உங்களுக்காக ஏதாச்சும் பாட்டு வேணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க.